சிங்கராணியின் மகுடம். காட்டுக்கு வெளியே ஒரு குகை இருந்தது. அந்த குகையில சிங்கராணி தன்னோட மகன் சிம்பாவோட வாழ்ந்து வந்தா. சிங்கராணி அவங்க மகனை ரொம்ப நேசிச்சாங்க. அவங்க மகனை குகைக்கு வெளியில விளையாடவே விட மாட்டாங்க. சின்ன சின்ன பறவைகளை கொன்னுதான் அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்துட்டு இருந்தது. சிம்பா அங்க இருக்கிற சின்ன சின்ன விலங்குகளோட விளையாடி ஆட்டம் போட்டு நாட்களை கழிச்சிட்டு இருந்தது. ஒரு நாள் சிங்கராணி வேட்டையாட வெளியில போச்சு. அப்ப சிம்பா விளையாடிக்கிட்டே ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குது. அப்ப சிம்பா அங்க பளபளன்னு இருக்கிற ஒரு பொருளை பாக்குறான். சிம்பா அத பெரட்டி பெரட்டி பாக்குது. அப்ப சிங்கராணி அங்க வந்துடுறாங்க. சிம்பா, உன்னை இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். அப்படியும் நீ இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? சாரிமா. ஆமா, இது என்னது? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்ன பார்த்ததே இல்ல. இது கிரீடம் செல்லம். கிரீடமா? அப்படின்னா என்ன? அப்புறம் நீங்க இதை ஏமா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? செல்லம், இது நம்ம ஷாஹி பரம்பரையோட பெருமையான விஷயம். ராஜாவோ ராணியோ தான் இத போட்டுக்க முடியும். உங்க அப்பா இந்த கிரீடத்தை என் தலையில போட்டு விட்டாரு. அப்பனா அப்பாவும் நீங்களும் ராஜா ராணியா? அம்மா, நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல நீங்க ஒரு ராணின்னு. அப்புறம் ஏமா இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம்? அது ரொம்ப பெரிய கதை செல்லம். உங்க அப்பா சிங்கராஜா சம்பக்காட்டோட ராஜாவா இருந்தாரு. அவரு ரொம்பவும் நல்ல ராஜா. அவர் தன்னோட பிரஜைகள் மேல ரொம்ப அன்பா இருந்தாரு. அவர் எப்போதும் எந்த விலங்குகளுக்கும் பிரச்சனை கொடுத்ததில்ல. வயதான நோய்வாய்ப்பட்டிருக்கிற விலங்குகளை மட்டும்தான் அவர் வேட்டையாடி சாப்பிட்டாரு. காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் அவர் மேல ரொம்ப மரியாதை. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அவரோட நல்ல மனசு புரியவே இல்ல. உங்க அப்பாவோட தம்பி அவரை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டான். சம்பக்காட்டுக்கு அவன் தான் ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுதான் அவனோட லட்சியமா இருந்தது. ஒரு நாள் உங்க சித்தப்பா ரொம்ப வேகமா ஓடி நம்ம குகைக்குள்ள வந்தாரு. என்ன விஷயம் சிங்கம்? நீ இவ்வளவு பயந்து போயிருக்க? பாகு நம்ம கூட துரோகம் பண்ணிட்டான் சில் சிங். அவங்க சொல்றாங்க நதிக்கு அந்த பக்கம் இருக்கிற பாகம் பண்ணி கொடுக்கலனா உன்னோட சின்ன குழந்தைய நாங்க விட மாட்டோம்னு சொல்றாங்க. என் குழந்தைய அவங்க நாலு பக்கத்துல இருந்து சூழ்ந்து இருக்காங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அவங்க என் பிள்ளைய கொன்னு போட்டுருவாங்க. புலி ஒரு விஷயத்த மறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த காட்டோட ராஜ்யம் சிங்கத்துக்கிட்ட இருக்குன்னு. புலி கிட்ட இல்ல, ராஷ்டிரிய சின்னத்துல இருக்கிறனால அவன் தன்னையே மறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சிங்கம் சிங்கம் தான், புலி புலி தான். இப்படி சொல்லிட்டு சிங்கராஜா ரொம்ப கோபமா நதிக்கரையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. சிங்கமோட 3 பசங்களும் நதிக்கரையில ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்க. சிங்கராஜா நதிக்கரையை அடைஞ்சதும் அவங்க 3 பேரும் சிங்கராஜா மேல பாஞ்சு அவரை தாக்க ஆரம்பிச்சாங்க. சிங்கராஜா ரொம்ப வீரமா சண்டை போட்டாரு. ஆனா அவரோட தம்பி பின்னாடியில இருந்து வந்து அவரை தாக்க ஆரம்பிச்சாரு. அவரோட தம்பி ஒரு உத விட்டதும் நேரா பறந்து போய் பாறையில மோதி கீழே விழுந்துடுறாரு. காயப்பட்டிருக்கிற சிங்கராஜாவை 4 பக்கமும் தாக்குறாங்க. அப்பாவை கொன்னுட்டு அவங்க 4 பேரும் நம்ம குகையை நோக்கி ஓடி வந்தாங்க. அவங்களோட அடுத்த இலக்கு நாமளாதான் இருந்தோம். அப்பா செஞ்ச நல்லது நம்மள காப்பாத்திடுச்சு. அவரோட உண்மையான நியாயமான நண்பன் காக்கா ஓடி வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. அந்த நிமிஷமே நான் உன்னை தூக்கிக்கிட்டு காட்டு விட்டு வெளியே போயிட்டேன். பல நாள் சாப்பாடு தூக்கம் இல்லாம இங்க அங்க அலைஞ்சு உன்னையும் தூக்கிட்டு இந்த காட்டுக்கு வந்துட்டேன். ஒரு பாதுகாப்பான இடத்தை பார்த்துட்டு உன்னை இங்க மறைச்சு வச்சுட்டேன். யாருமே என்ன கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த கிரீடத்தை நான் இந்த பாறைக்கு அடியில மறைச்சு வச்சிருந்தேன். அதனாலதான் உன்னை நான் வெளியே விளையாடவே விடல. அப்பா கூட இவ்ளோ பெரிய சீட்டிங் நடந்திருக்கா? அப்புறம் நாம ஏன் இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கோம்? போதும், ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் சத்தியம் பண்ற இந்த கிரீடத்து மேல உங்களோட மரியாதையும் அப்பாவோட ராஜ்யத்தையும் திரும்பி வாங்கியே ஆகுவேன். ஐயோ வேண்டாம் செல்லம், அவங்க ரொம்ப மோசமான கொலைக்காரங்க. உங்க அப்பாவுக்கு நடந்த மாதிரி கொடுமை உனக்கும் நடக்க நான் விடவே மாட்டேன். அப்பா நல்லவரா இருந்தனாலதான் அவரை கொன்னுட்டாங்க. நான் அவங்க 4 பேருக்கும் அவங்க இடத்த காட்டியே தீருவேன். நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம பரம்பரையையும் நினைவுல வச்சுக்கோமா. சிங்கராணி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு சிம்பா சம்பக்காட்டுக்கு போகுது. சிம்பாக்கு பின்னாடியே சிங்கராணியும் போயிட்டு இருக்காங்க. பல நாள் பயணத்துக்கு அப்புறமா சிங்கராணியும் சிம்பாவும்
சம்பக்காட்டுக்கு வந்துடுறாங்க. தாகத்தினால அவங்க 2 பேருக்கும் தொண்டை வறண்டு போயிடுது. தண்ணி குடிக்கிறதுக்காக அது நதிக்கு பக்கத்துல போகுது. தண்ணி குடிக்கும் போது அது பார்த்தது தன்னோட சித்தப்பா பையன் சிண்டு சிங்கம் ஒரு கர்ப்பவதியான மானை வேட்டையாடிட்டு இருந்தது. அது சிண்டு சிங்கத்தை மிரட்டிச்சு. நில்லு, இந்த மானு வயித்துக்குள்ள குட்டியோட இருக்கு, இத நீ அடிக்க கூடாது. தனக்கு முன்னாடி பலவானான ஒரு சிங்கம் நிக்கிறத பார்த்த சிண்டுவுக்கு பயங்கரமா கோவம் வந்தது. நீ யாரா நீ? இது என்னுடைய வேட்டை. என் வழியை விட்டு ஒதுங்கு நீ, இல்லன்னா நான் உன்னை விட மாட்டேன். இந்த மானு புலத்தாச்சியா இருக்கு. அப்புறம் இந்த காட்டின் சட்டத்தின்படி வயித்துல குழந்தை இருக்கிற மானை வேட்டையே ஆடக்கூடாது. நீ எனக்கு சட்டத்தையா கத்து கொடுக்கற? இந்த காடு எங்க அப்பாவோடது. இங்க நாங்க என்ன வேணா செய்வோம். அதுதான் இந்த காட்டோட சட்டம். சிண்டு சொன்னதை கேட்ட சிம்பாவுக்கு பயங்கரமா கோபம் வந்து அதை தாக்க ஆரம்பிச்சது. சத்தம் கேட்டு எல்லா விலங்குகளும் தன்னோட வீட்டிலேருந்து வெளியே வந்து நதிக்கரைக்கு வந்தாங்க. சிங்கராஜா, இது சிங்கத்தோட கூட்டமாச்சே. அப்படியே சிங்கராஜா மாதிரியே உருவம், அதே குரலோட இருக்காரு. அவரோட எண்ணம் கூட நம்ம சிங்கராஜா மாதிரியே இருக்கு. யாரு இவரு? சிங்கராஜா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு. அப்புறம் இது யாரு? சிம்பா, இது எங்க அரசர் சிம்பா. இந்த காடு உங்க அப்பனோடதா? என் குரலை கேட்ட உடனே இந்த காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் ஓடி வந்துடுச்சு பாரு. சிம்பா நானு. நான் ஷேர் சிங்கோட மகன், சம்பா காடோட வாரிசு நானு, சிம்பா. இந்த காடும் இங்க உள்ள சிம்மாசனமும் எனக்கு தான் சொந்தம். இப்படி சொல்லிட்டு சிம்பா சிண்டு மேல பாஞ்சு அவனை தாக்குது. சிண்டுவுக்கு பயங்கரமா அடிபட்டுடுது. தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு அங்கேருந்து பயந்து ஓடி போயிடுது. எங்க அப்பாக்கு செஞ்ச துரோகத்துக்காக பழி வாங்க நான் மறுபடியும் வந்திருக்கேன். நீங்க யாருமே இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இனிமே இந்த காட்டுல அப்படி எதுவுமே நடக்காது. எது காட்டோட சட்டத்துக்கு விரோதமா இருக்கோ, எந்த ஒரு சண்டையா இருந்தாலும் சிப்பாய் இல்லாம ஜெயிக்க முடியாது. அப்போ நீங்க எல்லாரும் என் கட்சியில இருக்கீங்களா? நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா என் கூட சேர? நாங்க இவ்வளவு வருஷமா இந்த அநியாயம் புடிச்ச ராஜாவோட அட்டகாசத்தெல்லாம் தாங்கிட்டு இருந்தோம். இவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த காட்டையே நாசம் பண்ணிட்டாங்க. யார வேணாலும் எப்ப வேணாலும் அடிச்சு சாப்பிட்டுறாங்க. விலங்குகள் கிட்ட இருந்து அநியாயமா டாக்ஸ் வாங்குறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எந்த விலங்குகளை வேணாலும் காட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாங்க. முழு காட்டிலையும் அவங்க ராஜ்யம் தான் கொடி கட்டி பறக்குது. நாங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் மகாராஜா. நரி ரொம்ப கரெக்டா தான் சொல்லுது. இங்க நடக்கிற அட்டூழியத்திலிருந்து நம்ம சிம்பா ராஜா தான் காப்பாற்ற முடியும். இனிமேல இருந்து சிம்பா தான் நம்மளோட அரசர். என்ன சொல்றீங்க எல்லாரும்? ஆமா ஆமா, நாங்க உங்க கூட தான் இருக்கோம் அரசே. ஆமா ஆமா, உங்க கூட தான் இருக்கோம் அரசே. இந்த பக்கம் அடிபட்ட சிண்டு ஓடி வந்து குகைக்குள்ள இருக்கிற தன்னோட தம்பிகள் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லுது. கொஞ்ச நேரத்திலேயே அது இறந்து போயிடுது. சிண்டு சொன்னதை கேட்ட அவங்க 2 தம்பிகளும் சிம்பாவோட சண்டை போட குகையை விட்டு வெளியில போறாங்க. சோனுவும் மோனுவும் சிம்பாவை தேடிக்கிட்டு பழைய குகையை நோக்கி போறாங்க. அவங்க அங்க தேடிட்டு இருக்கும் போது யானை ஒண்ணு வந்து பெரிய மரத்தை புடுங்கி அவங்க வர வழிய அடைச்சிடுது. அப்ப குகையில இருந்து சிம்பா வெளியே வருது. சோனுவும் மோனுவும் எச்சரிக்கை ஆயிடுறாங்க. சிம்பாவை பார்த்ததுமே அது மேல பாஞ்சு 2 பேரும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. சிம்பா தைரியமா 2 பேர் கூடயும் சண்டை போடுது. அப்ப சிம்பாவோட காலு ஒரு பெரிய பாறைக்கு அடியில மாட்டிக்குது. சிம்பாவால அதோட இடத்துல இருந்து நகரவே முடியல. சோனுவும் மோனுவும் சிம்பாவை தாக்கறதா தான் இருந்தாங்க. அதே நேரம் மலையில இருந்து 2 குரங்குகள் பெரிய பாறைய உருட்டி சோனுவை கொன்னுடுது. சோனு அந்த நிமிஷமே செத்து போயிடுது. சோனு இறந்ததை பார்த்த மோனுவுக்கு பயங்கரமா கோபம் வந்தது. அது மலைக்கு மேல இருக்கிற குரங்குகளை தாக்கறதுக்கு ஓடுது. குரங்குகளோட உயிர் ஆபத்துல இருந்தது. மோனு தாவி தாவி அந்த பாறைகள் மேல ஏறி மலைக்கு மேல போகுது. அப்ப சிம்பா சக்திய வரவழைச்சுக்கிட்டு சத்தமா கத்துது. கால்ல மாட்டி இருக்கிற பாறைய வேகமா தள்ளி விடுது. குரங்குகளோட உயிரை காப்பாத்த சிம்பா மோனுவை நோக்கி ஓடுது. மலைக்கு மேல இருந்து ஒரே ஒரு எட்டி உதைச்சு மோனுவை மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுடுது. மறுபடியும் 2 பேரும் எதிரெதிர்ல நின்னுட்டு இருந்தாங்க. சிம்பா வேகமா ஓடி வந்து மோனு மேல பாஞ்சு அத பயங்கரமா தாக்குது. அத மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டுடுது. இப்ப சிங்கமா மட்டும்தான் கொல்ல வேண்டி இருந்தது.
அவரோட 3 குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க. சிங்கம்க்கு இப்ப வயசாயிடுச்சு. அவரோட 3 பசங்களும் இறந்துட்டத செய்தியை கேட்டுட்டு ரொம்பவும் உடைஞ்சு போயிடுறாரு. இருந்தும் சிம்பாவை தாக்கறதுக்காக சிம்பாவை நோக்கி ஓடி வராரு. அப்பா கிட்ட இருந்து உனக்கு எவ்வளவு அன்பு கிடைச்சது, அதுக்கப்புறமும் நீ அவங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கியே. சொல்ல போனா நீ எனக்கு சித்தப்பா, ஆனா இன்னைக்கு என் கையால உன்னை கொல்ல போறேன். இப்படி சொல்லிட்டு சிம்பா சிங்கத்தை தாக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் சண்டை போட்டதுக்கு அப்புறமா சிங்கத்துக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அப்ப சிம்பா எட்டி உதைச்சதும் தூரக்க போய் விழுந்துடுது. அது உடம்புல இருந்து ஒவ்வொரு இடமா ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது. அதால தன்னோட சொந்த காலால நிக்க கூட முடியல. அப்ப அங்க எல்லா விலங்குகளும் ஒன்னா கூட ஆரம்பிச்சது. சிம்பா, நீ இவனை கொன்னுட்டு உன் கைய கரையாக்கிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த துஷ்டனை நாங்க விலங்குகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு பழி தீர்த்துக்கிறோம். இவன் பல வருஷமா எங்களை எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். இன்னைக்கு இவனை பழிவாங்க எங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நரி சொன்னதை கேட்டுட்டு எல்லா விலங்குகளும் சிங்கத்தை தாக்க ஆரம்பிச்சது. அத கொல்லவும் செஞ்சுட்டாங்க. முழு காட்டிலையும் சிம்பா வாழ்க வாழ்கன்னு காது கிழிய கத்த ஆரம்பிச்சாங்க. சிங்கம் தலையில இருந்த கிரீடத்தை எடுத்து சிம்பாவோட தலையில வைக்கிறாங்க. அப்ப சிங்கராணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சிம்பா அந்த கிரீடத்தை சிங்கராணி கால் கிட்ட கொண்டு வந்து வச்சிடுறாரு. அம்மா, இந்த கிரீடம் உனக்கு சொந்தமானது. நான் தான் சத்தியம் பண்ணியிருந்தேன்ல, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் உங்களோட ராஜ்யமும் நான் திரும்பி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தே தீருவேன். இன்னைக்கு நான் பண்ண சத்தியம் நிறைவேறிடுச்சுமா. போதும், இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். சிம்பா சொன்னதை கேட்டுட்டு சிங்கராணி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. எல்லா விலங்குகள் முன்னாடியும் சிம்பாவுக்கு கிரீடத்தை வச்சு அவரை ராஜாவாக்குறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷ பழமையான அந்த கிரீடத்தை எடுத்து தானும் போட்டுக்கிறாங்க. முழு சம்ப காட்டுலயும் எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.